வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. தந்திரம், தந்திரங்கள் மீன்ஸ் பல சூத்திரங்கள், பல ஃபார்முலாக்கள், எதையும் புதுசா டெக்னிக்கா யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னா அது நாம எழுதக்கூடிய அடுத்த எக்ஸாம் பியூ எக்ஸாம் மட்டும் கிடையாது. அந்த காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா உண்மை சம்பவமா சொல்றது, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் கூட பல தந்திரங்களால் தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இது வந்து நேர்மையான தந்திரங்கள். என்ன நேர்மையான தந்திரங்கள்? ரெண்டு விஷயம் சொல்ற கேட்டாங்க. ஒண்ணு, அவுரங்கசீப் மிகப்பெரிய முகலாய மன்னராக இருந்த காலகட்டத்தில் தான் மராட்டிய சத்ரபதி சிவாஜியும் இருந்திருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய டஃப் கொடுத்திருக்காரு. அதாவது அவுரங்கசீப்பால சிவாஜிய அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்கவே முடியல. கடைசி வரைக்கும் தக்காணத்தின் புற்றுநோயாகவே அவுரங்கசீப்புக்கு இருந்தவர் யார் அப்படின்னா நம்ம மராட்டிய சத்ரபதி சிவாஜி. சரி சார், அவர்கிட்ட இல்லாத போர் வீரர்களா, அவர்கிட்ட இல்லாத படை வீரர்களா? சரி, இந்த கதையெல்லாம் இங்க நமக்கு எதுக்கு? சரிங்களா? ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பிஓ எக்ஸாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குறைவான போஸ்டிங்க இருந்தாலும் நாம போட்டியிடுறது ஒரே ஒரு போஸ்டுக்காக தான். அதனால எத்தனை பேர் போட்டியிட்டாலும் நாம போஸ்டிங் தேவையான அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த தந்திரங்களை எப்படி மற்றவங்களை விட நாம் எப்படி சிறப்பாக செயல்பட்டு படிச்சு நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோடைய தந்திரங்கள் இங்க நிறைய இருக்கு. இதை பத்தின வீடியோ தான் முழுக்க நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல வந்து உண்மையான சம்பவங்கள், பல தந்திரங்கள், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு தலைவலியாக இருந்த சத்ரபதி சிவாஜி அவர் ஃபாலோ பண்ண அந்த மெத்தட் என்ன, அவர் செஞ்ச அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டு அடுத்து நம்ம பியூ எக்ஸாமுக்கு என்னென்ன நம்ம பண்ணலாம், நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான தந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். சரி, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி இருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம முகலாய மன்னர் அவுரங்கசீப் இருந்திருக்காரு. அவர் ஆட்சி பண்ண பகுதி பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பகுதி கீழே மட்டும் இல்ல, மேல மட்டும் இங்க பாருங்க, அங்க பாகிஸ்தான் ஆகட்டும், அந்த சைட்ல ஆகட்டும், பூராமே சேர்ந்த மிகப்பெரிய ஒரு ஆட்சி பகுதி அவுரங்கசீப் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அதாவது இவருக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா இவருடைய அப்பாக்கள், தாத்தாக்கள், அதாவது பாபர், ஹுமாயூன் இல்லைங்களா, அக்பர், அவருக்கு பின்னாடி ஜஹாங்கீர், ஷாஜகான், அப்புறம் அவுரங்கசீப், இப்படி பரம்பரையாக சேர்த்து வைத்த சொத்து இது. நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு பகுதி. அவருக்கு ஈஸியாக அரசராகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. சரி, இவர் சிவாஜிக்கு எப்படி கிடைச்சது? அவரு நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆள் தானே, அப்பாவோட ஆதரவு கூட இல்ல, அம்மாவோட ஆதரவோட தான் சின்ன வயசுல இருந்துட்டு கதைகள் பல கேட்டு அவரு மெல்ல வந்துட்டு இருப்பாரு. இதுல இவர் சத்ரபதி சிவாஜி எப்படி இந்தியாவுடைய அவர் 1700 சம்திங், அந்த 700 சம்திங் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பினிஷிங் பாத்தீங்கன்னா அவருடைய ஆட்சி பகுதி இவ்வளவு தூரமாக மாறி இருக்கும். சாதாரண ஒருத்தர் எப்படி இவ்வளவு பெரிய இடத்துக்கு போனார் அப்படின்னா இவர் பயன்படுத்தியது தந்திரங்கள் தான், சூத்திரங்கள் தான். பல விஷயங்கள் வந்து மற்றவங்களை விட டிஃப்ரெண்டா யோசிச்சு செஞ்சிருக்காரு. ஸோ இது இருந்ததுனாலே பியூ எக்ஸாம் மட்டும் இல்ல, எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஈஸியா பாஸ் பண்ண முடியும். சரி, இப்போ இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன நம்ம பார்த்துருவோம். இப்போ இவரே வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த சத்ரபதி சிவாஜி எப்படி அவர்கிட்ட இருந்து இந்த பகுதிகளெல்லாம் ஆட்சி பிடிச்சாரு அப்படின்னா இவர் பல தந்திரங்கள், கொரில்லா போர் முறை அப்படிங்கிறது இவர் பயன்படுத்தும் முறை. நம்ம கண்டென்ட் இங்க தேவை என்ன அப்படின்னா சில தந்திரங்கள் தான் இங்க தேவை. அப்போ கொரில்லா அந்த முறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திடீர் தாக்குதல் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்களேன். இப்போ வந்து இப்படி ஒரு வாட்டர் கேன் இருக்கு, அதே சமயத்துல இப்படி ஒரு ஏரியா இருக்கு. என்ன, பல மலைகள் இருக்கக்கூடிய இந்த பிக்சரும் பாக்குறீங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா 2 மலைகளுக்கு இடையில் ஒரு வழி இருக்கு ஸ்ட்ராட்டஜில. அப்போ அவருக்கு அந்த காலகட்டத்தில் பயன்படுத்துது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அவுரங்கசீப்பினுடைய படை வீரர்கள் நிறைய கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்க பாருங்க, இந்த பல மலைகளுக்கு இடையில தான் அந்த மகாராஷ்டிரா பகுதியில் நிறைய மலைகள் இருக்கக்கூடியது. அந்த பகுதிகளுக்கு இடையில தான், அதாவது இப்போ 2 மலைகள் இருக்குன்னா அதன் வழியா தான் வரும். இங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீரர்கள் ஒரு 1000 10,000 பேர் கூட இருக்கலாம். பட் இந்த வழியா போகும்போது சிங்கிளா தான் போய் ஆகணும். அதாவது ஒருத்தர் பின் ஒருத்தராகத்தான் இந்த வழியா தான் போய் ஆகணும். ஏன்னா இவ்வளவு பெரிய மலைகள் அடைச்சிருக்கு. வாட்டர் பாட்டில் மாதிரி இப்ப இங்க பாருங்க, இந்த வாட்டர் பாட்டில் நம்ம பாக்குறோம். இதுக்குள்ள எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலும் கூட போகக்கூடியது சிறிய வழியாக மட்டும்தான் போய் ஆகணும். நான் இவ்வளவு தண்ணி இருக்குன்னு ஒரே நேரத்துல குப்புன்னு அப்படியே வர முடியும்? அதே மாதிரிதான் இங்க படை வீரர்கள் என்னதான் நிறைய பேர் இங்க சுத்தி இந்த பக்கம் இருந்தாலும் இந்த சிறு வழியாகத்தான் உள்ள போய் ஆகணும். இப்படியாக தான் மலைகளை கடந்து அவுரங்கசீப்பினுடைய படைகள் வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த சைட்ல இப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிவாஜியினுடைய படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதன் வழியா தான் வந்தாகணும். வாங்கடா பேசிக்கலான்னு தனித்தனியா அவங்களை ஒவ்வொருத்தர தனித்தனியா உள்ள விட்டு பல பேரை அந்த படை வந்து சிதறடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலப்பகுதியில தோண்டி உள்ள பதுங்கிருந்து திடீர்னு எந்திரிச்சு அட்டாக் பண்ணிட்டு திடீர்னு காணாம போயிடுவாங்களாம். அப்ப இந்த படை வீரர்கள் எல்லாம் பார்த்துட்டு என்னடா வந்தானுங்க, அடிச்சானுங்க, போனானுங்க, எங்க போனாங்க தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போர் தந்திரங்கள், அவர் சிவாஜி பயன்படுத்தின தந்திரங்களால அந்த அவுரங்கசீப்பால ஜெயிக்கவும் முடியாது.
கடைசி வரைக்குமே அவருக்கு அது ஒரு புற்றுநோயாகவே மாறி இருக்கும். யாருக்கு? அவுரங்கசீப்புக்கு. அப்படின்னு எந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கிட்ட என்னன்னா ஃபாஸ்ட் இருக்கும். யாரு? நம்ம சிவாஜி கிட்ட மிகப்பெரிய வேகம் இருக்கும். தன் வீரர்கள்கிட்டையும் மிகப்பெரிய வேகம் இருக்கும். ஸோ இப்படியாக பல வேகங்களுடன் பல விவேகங்களுடன் அவர் செயல்பட்டதால தான் அவ்வளோ பெரிய பேரரசை கூட ஈஸியா ஜெயிச்சிருப்பார். எத்தனையோ பேர் போட்டியிட்டாலும் அவ்வளோ பெரிய பிஓ போஸ்ட கூட நம்ம ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அதுக்கும் பல தந்திரங்கள் நமக்கு தேவை. அப்போ நம்ம தந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே படிக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பா சொல்றேன் சில ஸ்ட்ராட்டஜி இல்லாம நம்மளால பாஸ் பண்றதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். இதுல என்ன நம்ம தந்திரங்கள் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா இதுல பாருங்க நிறைய விஷயங்கள் நான் இதுல சொல்லுவேன். என்ன அப்படின்னா இப்ப பியூ எக்ஸாமுக்கு தேவையானது என்ன? நம்ம சிலபஸ் லைனை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். பியூ சிலபஸ் லைன் இருக்கிறது எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நீங்க எடுத்து வச்சு பாக்குறீங்க. அதுல வந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும். நம்ம அதை பார்த்துக்கிறோம். இப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நமக்கு எந்த லெவல்ல முதல்ல படிக்கணும், என்னென்ன டாபிக்கா முதல்ல படிக்கணும். இப்போ ஒண்ணு கிடையாது, நம்ம இங்கிலீஷ் இருக்கு. இப்போ நம்ம பியூடைய சிலபஸ் லைன் உங்களுக்கு தெரியும், அதோட சப்ஜெக்ட் தெரியும். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, ஆர்ட்ஸ், மேத்ஸ், சயின்ஸ். ஆர்ட்ஸ் ஹிஸ்டரி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, சயின்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி. சரிங்க சார், இது எல்லாமே நம்ம படிக்கணும், படிச்சாதான் நமக்கு பாஸ் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸ்ட்ராட்டஜி இங்கிலீஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அந்த கிராமரை மட்டுமே ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ல படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரி, எதுக்கு சார் இது மட்டும்? அப்ப மற்ற நல்ல கேள்வி வராதா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குறைவா படிச்சா நிறைய மார்க் எடுத்து போஸ்டிங் தேவையான மார்க்கை முதல்ல நம்ம கேட்ச் பண்ணோம். அப்ப குறைவா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்னென்ன ஏரியாவில் கண்டிப்பா கேள்விகள் கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாம்ல கேள்வி கேட்காம விட்டுருவாங்க, ஒரு சில நேரத்தில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் ஒரு பக்கம் இருக்கும். இப்ப இங்க இங்கிலீஷ் கிராமர் எடுத்துனா கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. அப்போ அது படிக்கிறது குறைவா தான் இருக்கும். அதை ஃபிங்கர் டிப்பு கொண்டு வரணும். அடுத்து தமிழ்லையும் பாத்தீங்கன்னா இலக்கணத்துல இருக்கு, இலக்கியங்கிறது பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ நிறைய படிக்க வேண்டிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டாம். தியரட்டிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டாம். இது ஸ்ட்ராட்டஜி. மேத்ஸோட பாத்தீங்க அப்படின்னா வாழ்வியல் கணிதம், அதே மாதிரி மெய்யெண் நூல் தொகுப்பு, அலைவீட்டியல், இதில் இந்த ஒரு செலக்டிவா அந்த ஒரு 3 டாபிக் 4 டாபிக் மட்டும் ரொம்ப டீப்பா படிச்சு வச்சுக்கோ. ஐயா நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, பாத்துக்கலாம். நிறைய படிக்கணும். 100 பாயிண்ட்ஸ் படிச்சோம் அப்படின்னா ஒரு 5 கேள்வி கேட்கறாங்க, அதை செகண்ட் ஆப்ஷன் வைங்க. சார் 100 பாயிண்ட்ஸ் படிச்சா அதுல 90% வந்து கேள்வி கேட்பாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வைங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணம், இங்கிலீஷ் கிராமர், மேத்ஸ் இந்த வாழ்வியல் கணிதம், மெய்யெண்கள் தொகுப்பு, அளவீட்டியல், அல்ஜிப்ரா இயற்கணிதம், அதே மாதிரி நம்ம ஹிஸ்டரின்னு எடுத்துக்கணும். 4 பேரரசர்களும் 4 சிற்றரசர்களும் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்துல படிப்போம். நம்ம இவங்க மௌரிய பேரரசை படிப்போம் அசோகர் காலகட்டத்திலே. அப்பவே 324 to 150 வரைக்கும் மௌரிய பேரரசை படிப்போம். அதுக்கு பின்னாடி நம்ம இங்க இருக்கக்கூடிய குப்த பேரரசு படிப்போம். கிபி 312 சம்திங் வாக்குல குப்த பேரரசு படிப்போம். அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானிக் 1600 சம்திங்ல டெல்லி சுல்தானிக் பேரரசு, 1500 சம்திங்ல முகலாய பேரரசு. இந்த 4 பேரரசு மட்டும் ஃபிங்கர் டிப் கொண்டு வரும். 4 சிற்றரசர்கள் வேற யாருங்க? கனிஷ்கர் அந்த காலகட்டத்தில் குசான வம்சம் கிபி 78 அங்க கனிஷ்கர் கிட்ட நம்ம படிச்சிருவோம். இந்த பக்கம் இவரு நம்ம ஹர்ஷர் அந்த காலகட்டத்தில் குப்தர்களுக்கு காலகட்டங்களே பின்னாடி வந்து ஹர்ஷ பேரரசு வரும். 2வது அரசர் கிருஷ்ணதேவராயர், மராட்டிய சத்ரபதி சிவாஜி. இந்த 4 மட்டும் படிப்போம். இவங்க கிட்ட இருக்கிற கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சுக்கோம். மீடியால ஹிஸ்டரி நிறைய இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி 1857 to 1947 இருக்கிற விஷயங்களும் அந்த இந்திய தேசிய மையன்னு போர்ஷன் படிச்சுக்கோம். அப்புறம் 1950 திட்டக்குழு போட்டதுக்கு அப்புறம் 1900 அது கீழே அதுக்கப்புறம் 1992 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா 92 2012 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 12 ஐந்தாண்டு திட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. 1950 to 51 to 55 வரைக்கும் முதல் ஐந்தாண்டு திட்டம், 55 to 61 இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம், அப்படியே வரும்பொழுது 2012 வரைக்குமே 12 ஐந்தாண்டு திட்டங்கள் போட்டுருக்க பாருங்க. அது ஒரு செலக்டிவா நம்ம படிச்சுக்கோம். ஸோ அங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். இவ்வளவுதான் நம்ம ஹிஸ்டரியில முக்கியமா பார்க்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டும் மேத்ஸ் ஆகட்டும் சயின்ஸை கூட ஆகட்டும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் போய் பாருங்க. டிஓக்கு டீஃபா படிக்கணுமா மேலோட்டமா படிக்கணுமா? திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். ஈஸியான கேள்வி சார். உலக பொதுமுறையை எழுதியவர் யார்? அப்படியே கீழே ஆப்ஷன் கம்பர், நாயனார், சேக்கிலார், சம்திங் நம்ம படிக்கணும். உலக பொதுமுறையை எழுதியவர் யார்? இப்ப என்ன கேள்வினா திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர், இது ஈஸி 4 உலக பொதுமுறை திருக்குறளுக்கு சிறப்பான பெயர். அப்ப இங்க எழுதினவங்களுடைய பேர்ல கீழே பாத்தீங்கன்னா நாயனார், திருவள்ளுவருடைய சிறப்பான பெயர். அப்ப இந்த சிறப்பான பெயர்கள்ல போய் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இது ஈஸியான கேள்வியா கஷ்டமான கேள்வியா? இப்படியாக தான் நம்ம பிஓட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். திருக்குறளை எழுதியவர் ஈஸி, உலக பொதுமுறை எழுதியவர் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள் தெரிஞ்சிருக்கணும், திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவுதாங்க விஷயம். அப்போ ஒரு கேள்வின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த லெவல்ல எந்த தரத்துல நம்ம படிக்கணும்ன்றதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதை நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்ணிட்டனாலே
கண்டிப்பா இந்த பியூ எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த கஷ்டமான எக்ஸாமாக இருந்தாலும் நம்மளால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். அந்த கேள்வியின் தரம் எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு டீஃபா கேட்டிருக்காங்கிறது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஒர்க்கை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை பேரும் போன பிஓ எக்ஸாம் ஆகட்டும், இப்போ லேட்டஸ்ட் நடந்த அந்த எஸ்ஜிடியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய பேட்டியில் நம்ம இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயன்படுத்தின ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, லட்சக்கணக்கான பேர் போட்டியிடும் பொழுது அவங்க ஓடுற பாதையில ஓடாம நாம வித்தியாசமா யோசிச்சு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அவுரங்கசீப்புக்கு டஃபா இருந்தது மராத்திய சத்ரபதி சிவாஜினா, எவ்வளவு கஷ்டமான எக்ஸாமாக இருந்தாலும் அதுல பாஸ் பண்ணி காட்டுவோங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.